இன்று பேரூர் ஆதீனம் அவர்கள் இங்கு வருகை தந்து நல்லதொரு வழிபாடை எங்களுக்கு கொடுத்துள்ளார். அதற்கும் எங்களுக்கு இந்த நல்வழி காட்டிய திரு மாணிக்கவாசகம் அவர்கள் மென்மேலும் இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறோம். நன்றி. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். சுபாயனம் திருச்சிற்றம்பலம். நாம இந்த வீடியோல என்னுடைய நண்பர் திரு சிவகுமார், பத்ரி சிவகுமார், உங்க குடும்பத்தோட தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்காங்க. கங்கா, யமுனா, கோதாவரி போன்ற நதிகள்ல போய் நீராடி தெய்வங்களை தரிசனம் பண்ணிருக்காங்க. அதை முன்னிட்டு இங்க வேள்வி பூஜை, உலக அமைதி வேண்டியும் தீர்த்த பயண யாத்திரை வேள்வியும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த வேள்வியை நம்ம பார்க்க போறோம். இத்தகைய நல்ல நிகழ்வை ஒட்டி பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பாராட்டுவதற்கும் உரிய மேனாள் அமைச்சர் சேமா வேலுசாமி ஐயா அவர்களே, இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கக்கூடிய பிருந்தாவன் பள்ளியினுடைய தாளாளர் பாராட்டுவதற்குரிய வசந்தராஜ் அவர்களே, அம்மா லட்சுமி அம்மையார் அவர்களே மற்றும் நம்முடைய பழனிசாமி அண்ணா அவர்களே, இதையெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த மார்கழி திருவாதிரையின் போது நிறைய சிவலிங்கங்களை எல்லாம் கொண்டு சென்று கோடி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நாம நினைத்தோம். அதை மிக அதிகமான முறையில நிறைய இடங்களில் அன்பர்களெல்லாம் எடுத்து சென்று 1 கோடிக்கு மேல சுமார் 2 கோடி அளவுக்கு அர்ச்சனைகள் நடைபெற்றது. அதுல நல்ல முறையில முனைப்பாக செயல்பட்ட பாராட்டுக்குரிய சிவத்திரு மணிவாசகம் தம்பதியர் அவர்களுக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்க திருப்பயண அபிஷேக வழிபாடு நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கால்கள் மூலமா தான் நம்ம போயிட்டு இருந்தோம். அப்படித்தான் செய்வாங்க பழைய காலத்துல. இங்கே இருந்து செல்வார்கள், வடக்கே இருக்கக்கூடியவர்கள் தெற்கே வருவார்கள். அதுதான் நம்ம பாரத நாட்டினுடைய ஒற்றுமையை காணக்கூடியது. அங்க கந்தபுராணம் போன்று இருக்கக்கூடிய நூல்கள்ல பார்த்தோம்னா தெரியும். அவங்க அங்கிருந்து குமரி ஆடுதல், ராமேஸ்வரம் மாதிரியே அந்த காலத்துல இருக்கு. முன்னால குமரி மனையில சென்று நீராடுவது என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருந்தது. அங்கே இருந்து இங்கே வருவதும் இங்கே இருந்து அங்கே செல்வதும் நம்முடைய பாரத நாட்டினுடைய ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய வகையிலே இருப்பது. அந்த வகையில அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அந்த தீர்த்த யாத்திரை செல்வது என்பதும் இந்தியாவை வளம் பெறுவது என்பதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையிலே நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பத்ரி அவர்களுடைய அந்த குடும்பத்தார்கள் சிறப்பான முறையில அவர்கள் இங்கே இருந்து சென்று அவர்கள் அந்த தீர்த்த யாத்திரை பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. அதையொட்டி இங்கே இருந்து இப்ப நம்ம வடக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம், ராமேஸ்வரத்துல போய் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேள்வி நடைபெற்று இந்த திருக்குடம் ராமேஸ்வரத்திலையும் கொண்டு போய் நன்னீராட்டு பெருவிழா நடத்தப்பெற இருக்கின்றது. அந்த நல்ல ஒரு சூழலில இன்று நமக்கு நல்ல சிவலிங்கங்களை எழுந்தருளச் செய்திருக்கின்றார்கள். நம்முடைய திருமணத்துல போன மார்கழி மாசத்துல நான் என்ன செஞ்சோம்னா, எல்லா திருமுறையில எல்லா பாடல் பெற்ற தலங்களுக்கு முக்கியமான சிவாலயங்களுக்கு நாம போய் வழிபாடு செய்ய முடியாது. அந்த வழிபாடு செய்ய முடியாதனால நாம அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம். எல்லா தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் அந்தந்த பெயர்களை கொண்டு சிவலிங்கத்துல எழுந்தருளச் செய்வது. அது இல்லாம முக்கியமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடியது பேரூர் இருக்குது, சங்கமேஸ்வரர் இருக்குது, வெள்ளிங்கிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது பாடல் பெறாத தலங்கள், வைப்பு தலங்கள். அதனால என்ன பண்ணா, அதையும் சேர்த்து வச்சு சுமார் 300க்கும் மேற்பட்டதாகிய சிவலிங்கங்களை வச்சு வழிபாடு செஞ்சோம்.
எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, மார்கழி மாசத்துல அந்த பாவை நோன்பு காலத்துல நாம திருமுறைகளை பாட மாட்டோம். திருமுறை காப்பு எழுதி வச்சிருவோம். அன்னைக்கு திருவெண்பாவை மட்டும்தான் பாடுவோம். அந்த சமயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய திருநாமத்தை சொல்லலாம் என்கின்ற அடிப்படையில அங்கங்க அன்பர்கள் 25, 50, 100 அப்படின்னு எடுத்துட்டு போய் அங்கங்கெல்லாம் சிவலிங்கத்துக்கு அபிடேகங்கள் செய்யக்கூடிய வகையில திருநீர் அபிடேகங்களை எல்லாம் செய்து திருநீரின் மூலமா அர்ச்சனையும் செய்தார்கள். அப்படி செய்யக்கூடிய வகையில செஞ்சதுதான் நம்ம முதல்ல செஞ்சோம். அந்த சிவலிங்கம் இருக்கின்றது. அதை நாம் அப்ப மட்டும் செய்யாட்டி என்ன, மற்ற இடங்கள்லயே நம்ம செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில இப்பொழுது நிறைய போன ஒரு 10-15 நாளைக்கு முன்னால வெள்ளலூர்ல 108 சிவலிங்கத்தை வச்சு எல்லாரும் அவங்க கையாலேயே அர்ச்சனை பண்ணாங்க. அம்மா அவங்க அன்னைக்கு வந்து சொன்னாங்க, நாங்க இந்த மாதிரி பல விழாக்களை இங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், இங்கேயும் இதே மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கும் அந்த வாய்ப்பு. ஏன்னா அந்த காலத்துல அப்படித்தான் இறைவனுக்கு செஞ்சார்கள். போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர்பின் புகுவேன், தூணாலும் தலை சமைப்ப புகழ்நாமம் செவி கேட்பான்னு சொல்லி எல்லாரும் போய் சிவபெருமானுக்கு அந்த காலத்துல பூ போட்டு தண்ணி ஊற்றி வழிபாடு செய்திருக்கிறார்கள். அந்த சூழல் இப்ப இல்ல. அதுக்காக வேண்டி என்ன செய்யறோம், அதே பெயருடையதாக இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு உங்களுக்கு எல்லாம் இங்க செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அத்தகைய நல்ல வாய்ப்பினை நாம் பெற வேண்டும். ரெண்டு இது. ஒண்ணு, பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோயிலுக்கே போயிட்டு வந்தாலும் கூட, அவனாசியே போயிட்டு வந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துனாலையும் அந்த காலத்துல அவனாசி போக முடியாது. போயிட்டு வந்தவங்களை பார்க்கறது நல்லது, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லது. அது மாதிரி நம்முடைய தம்பதியர்கள் இருவரும் இங்கே இருந்து படப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதையே நாம் எல்லாத்தையும் எல்லா சமயத்திலையும் போக முடியாதுங்கிறதுக்காக அவர்கள் அந்த அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு விழாவை வைத்திருக்கின்றார்கள். அதான் பெரியவங்க சொன்னாங்க, வழங்குகின்றாய் துன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு. இறைவன் அருளாரமுதத்தை வாரி கொள்கின்றார்கள். அதை என்ன பண்ணோன்னு, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிப்பதற்காக ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு அருமையான ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டை ஒட்டி நம்முடைய மணிவாசகம் அவர்கள் அருமையான முறையில நமக்கு பெரிய சொல்லுவாங்க, 4 பேர் போன வழியில நாம போகணும்னு. 4 பேர்னா ஏதோ 4 பேர் இல்ல, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் ஆகிய 4 பேர் சென்ற வழியில நாம போகணும். அவர் தான் என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் நமக்கு உயிர்க்கு துணை. 4 பொற்றால் எம் உயிர் துணையே என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை பத்தி நிறைய பேருக்கு, அதுவும் வரக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில எளிய நடையில ஒரு அருமையான நூலை மணிவாசகம் தம்பதியர் அவர்கள் நல்ல முறையில வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்து, இந்த நல்ல நிகழ்வுகள் அனைத்திலேயும் கலந்து கொண்ட அன்பர்கள், இதிலே நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய அன்பர்கள், இங்கே வருவோர் போவோர் நினைப்போர் அனைவரும் எல்லாம் வல்ல அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிக்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல்லுருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவு நீளாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அருகிலே இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். தொலைவாக இருந்தது என்று சொன்னால் இல்லங்களிலேயே சிவபெருமானுடைய திருவுருவ படத்தையோ சிவலிங்க திருமேனியோ வைத்து நாள்தோறும் காலையிலேயும் மாலையிலேயும் வழிபாடு செய்தால் இல்லங்கள் முழுவதும் சிவனருள் நிறைந்திருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மூச்சியோம் நமசிவோம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய மாணிக்கவாசகம் அண்ணா அவர்கள் நால்வருடைய நூல் வெளியீட்டு விழாவானது இன்று இந்த சுந்தராபுரம் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய இந்த நால்வரை பற்றி மிக அழகாக எளிமையாக இந்த நூலை எழுதியிருக்கிறார். அதற்கு வாழ்த்துறை நம்மளுடைய பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் அவர்கள் வாழ்த்துறை எழுதியிருக்கிறார். நம் அனைவரும் இந்த புத்தகத்தை படித்து நம்ம வாழ்க்கையில் பயன்பெற வேண்டும் என்று காலையிலிருந்து ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய சிவலிங்க பூஜை அவரவர்களே இங்கே சிவனை அந்த காலத்தில் நம்ம பூஜை செய்வதைப் போல இப்போ நாமளே சிவனுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக பேரூர் மடத்தில் ஏற்பாடு பண்ணி பல்வேறு பகுதிகளில் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கி இந்த சிவலிங்க பூஜை 100கணக்கான சிவலிங்கத்திற்கான பூஜை நடைபெற்றது. ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. பொதுமக்கள்லாம் இதில் பெருவாரியான 100கணக்கானோர் கலந்து கொண்டு பயனடைந்து ஆன்மீக அருள் பெற்றிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி.
இந்த மாதிரியான ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடப்பது வந்து நமக்கு மட்டுமில்ல சமுதாயத்துக்கும் நம்ம சுற்றி விட்ட அனைவருக்குமே ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. நன்றி. வணக்கம். இன்று கிணத்துக்கடவை சேர்ந்த திரு மாணிக்க வாசகம் அவர்கள் பத்திரிகையாளர் மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சியை, தெய்வீகமான ஒரு நிகழ்ச்சியை இன்று சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைவரையும் தெய்வீக பாதையில் இன்று கொண்டு சென்றுள்ளார். அதற்கு முதற்கண் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பேரூர் ஆதீனம் அவர்கள் இங்கு வருகை தந்து நல்லதொரு வழிபாடை எங்களுக்கு கொடுத்துள்ளார். அதற்கும் எங்களுக்கு இந்த நல்வழி காட்டிய திரு மாணிக்க வாசகம் அவர்கள் மென்மேலும் இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறோம். நன்றி.
சிவாய ஓம் நம சிவாய நம பார்வதேபதே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெற்றொரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாய நமவோ நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓகலியாண்ட ஒரு மனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க சிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோர்த்தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் போர்க்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் கடல் வெல்க நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய போற்றி மீளாமையாள் என்னை கொண்டாய் போற்றி கூட்டாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாது சத்தத்தை ஒளியே போற்றி ஆட்டாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காட்டாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கூட்டாகி நின்ற உலகே போற்றி ஓங்கிலாய் நின்றாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பேராதி என் சிந்தை புகுந்தாய் போற்றி
நீராவி நிழலாகி போற்றி போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாத போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி மலையாளே போற்றி போற்றி மண்ணின் இசையாய் நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலம்பி ஆனாய் போற்றி மேலளவுக்கு மேலாய் நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கரம் திருநிலை நாயகி தேவி போற்றி கருத்தார் கொள்ளுமை கௌரி போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி எங்கும் நிறைந்த இங்கொருள் போற்றி இளவை நாயகி எந்தாய் போற்றி வளமைக்கும் வல்லினே போற்றி யாரை போர்வழி ராஜே போற்றி வேலை வழித்திடை கொட்டாய் போற்றி பார்வழி நாயகி பார்வதி போற்றி பூர்வ உலகெல்லாம் தோன்றினாய் போற்றி அரமலர் நாயகி அமே போற்றி மரக்கடி கழிக்க மணமணி போற்றி போக பார்த்த பொற்கொடி போற்றி பாகப்பிரியா பராபரை போற்றி உலகை வளர்த்த ஒரு தீ போற்றி மலர்கள் குவிதலின் மணமலர் போற்றி கத்து கடல்வரா முத்தை போற்றி நத்துமடியா நட்பை போற்றி கற்றவர்க்கும் கடலை போற்றி மற்றவர்க்கின்ற வாழ்வை போற்றி சிவகாமி அம்மை செல்வி போற்றி புவன பொருளில் பொருத்தினாய் போற்றி வலித்தாய் எத்தவர் வந்தாய் போற்றி களி சூழாவை காப்பாய் போற்றி வண்டுவார் பிழை மாதே போற்றி சென்றாடு பிழை சிவனே போற்றி உண்டாமலையும் உயர்ந்தாய் போற்றி கண்ணாகவ கழுத்து போற்றி கருத்துரை அரசி வெண்கடி போற்றி முருத்தொழில் முருகன் முதல்கி போற்றி வெற்கடமை வெண்கடி போற்றி உலக முகப்பர வாழ்வது போற்றி பல நல்லனி படைத்தொருள் போற்றி உயிர்களின் பதிப்பினை ஒளித்தொழில் போற்றி பயிர்கள் பயந்தர பரிந்தரல் போற்றி துதிப்பவர் வினைத்தொடர் கொலைத்தொழில் போற்றி வாழ்கை உலக வரவருள் போற்றி நோயற்ற வாழ்வை தந்தருள் போற்றி செய்தொழில் மேன்மை சிறப்பருள் போற்றி நல்ல ஒழுக்கம் எழுதுவாய் போற்றி துதிப்பவர் வினைத்தொடர் கொலைத்தொழில் போற்றி வாழ்க உலக வரவருள் போற்றி அம்மையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை பொமையாலோடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மலலை முழவதிதும் அண்ணாமலை தொழுவார் வினை வடுவா வண்ணமருமே நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்தே நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவாள் மிக பெரிதும் விரைகின்றே ஆடக சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கே என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் உடையானே ஒளிவளர் விளக்கே உளப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பழுங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவள உள்ளத்து ஆனந்த கணிகே அம்பலம் நாடரங்காக வெளிவள தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனே விளம்புமார் விளம்பேன் நிட்டையிலா உடல் நித்தனையாண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடி யாரையும் சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்ட மூர்த்திக்க நகம் நகமூரும் அமுதனுக்கால நீலன் பட்டனுக்கு என்னை தன்பால் வடுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர் மணிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தே ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சரண கமலாலயத்தை
அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி பவவினையிலே சலித்த தமியன் விடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என குறையில் வேலை செப்ப கையிலை மலை நாதன் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்பது என குறையில் வேலை செப்ப கையிலை மலை நாதன் பெற்ற குமரோனே தருணமிதி யாழ் மிகுத்த தமதுர நீர் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வில் தருணமிகு யாழ் மிகுத்த கனமதுரு நீர் சவுக்கிய தமியமிடியால் மயக்கம் முருவேனோ தகைமை சிவன் ஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து தகைமை சிவன் ஞான முத்தி பரகதியும் நீ குடித்து அணிய புரிவே நெய்த வடிவேலா அருணதள பாத பத்ம அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அருணதள பாத பத்ம அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகன் திருவேரகத்தின் முருகோனே அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகன் திருவேரகத்தின் முருகோனே